கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக திமுக கூட்டணி அப்படிங்கிறது தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2 நாடாளுமன்ற தேர்தல்களை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்புறம் இடையில உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது இன்டாக்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு வலிமையான, உடைக்க முடியாத ஒரு கூட்டணியாக தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அதனுடைய மைய புள்ளியாக இருப்பதுங்கிறது பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி உருவாவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் உருவாக்கி விட்டார். அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த கூட்டணி தொடர்கிறது. அந்த கூட்டணியில் இடையில பல பிரச்சனைகள், பல விமர்சனங்கள் இருந்ததெல்லாம் பார்க்குறோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் சில விமர்சனங்களை எல்லாம் வைத்தார்கள். என் கூட்டணி ஆட்சி என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது, அவங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. அதை தாண்டி தலித் இஷ்யூஸ் தாண்டி சில விமர்சனங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள். அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாம்சங் தொழிலாளர் பிரச்சனைகளை அரசின் மீது விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் அவர்களுடைய செஞ்சட்டை பேரணிக்கு அனுமதி தரவில்லை என்கிற பொழுது இது என்ன ஒரு நெருக்கடி நிலை காலத்தை போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இதற்கு முன்னால் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் முன்வைத்தார். சண்முகம் கூட சில விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வச்சு என்னென்னா எப்படியா இருந்தாலும் திமுக கூட்டணி உடைந்து விடும், நம்ம கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி அதிமுகவும் ஒரு கட்டத்தில் ட்ரையல் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் அப்படியான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அதுக்கு பெரிய பிரயத்தனம் பண்ணி கடைசியில் இங்கே முடியாமல் அவர் நேரடியாக விஜயுடைய கட்சியில் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடர்வோம் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா விசிக நாங்கள் இந்த கூட்டணிங்கிறது எங்களுடைய கூட்டணி, இந்த கூட்டணி உருவாவுக்கு நாங்களும் மிக முக்கியமான காரணம். அதனால் எங்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது நாளைக்கு சீட் ஷேரிங்கில் கூட எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதுக்காக நாங்கள் திமுக கூட்டணி விட்டு என்றைக்கும் போக மாட்டோம். எங்களுக்கு இது ஒரு ஐடியாலஜிக்கல் கூட்டணி. ஏன்னா ஸ்டாலினுமே அதான் சொல்கிறார், இது கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்தவரை என்னென்னா இந்தியாவிலே அவர்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணினால தான். இது இப்போ சிபிஎம்க்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பி. வேறு எந்த மாநிலத்திலுமே சிபிஎம்க்கு எம்பி கிடையாது. சிபிஐக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல் அவர்கள் இந்த கூட்டணி விட்டு விலக மாட்டார்கள் அப்படிங்கிற சூழல் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.